ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மகளே மருமகளே அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு தொடர் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தொடர் அந்த ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஏற்கனவே பண்ண மாதிரி தான் பழைய தொடர் தான் பார்த்திங்கன்னா பழைய ப்ரொமோ தான் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன தம்பி பார்த்திங்கன்னா நேராக வராரு. அவர் தான் அவரோட ஹீரோவோட பேர். இப்போ வேலைக்காரங்க சொல்கிறாங்க, அம்மா மேலே கூப்பிட்றாங்க, இந்த காஃபி இதை கொண்டு போய் கொடு சொல்கிறாங்க. உடனே கொடுக்க போகிறாரு. அங்கே அவங்க போய் அந்த துளசியை மருமக எவ்வளோ அழகாக இருக்க பற்றி அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. ஆனால் அந்த அவங்களுக்கு ஒரு குறை இருக்குமா? ஸோ குறையா ஏன் மருமகளுக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பாருங்கள் என் மருமகளுக்கு அப்படி சொல்லி சடக்குன்னு குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுறாங்க. இதனால் பதறி போகிறாங்க. ஏன் இப்படி நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்னத்தில் ஓங்கி அடிச்சிடறாங்க. இனிமேல் மூஞ்சிலே மிக்காத ஓடிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொமோ ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அடுத்த வாரத்துலேருந்து போட போகிறாங்க. அதாவது 11ஆம் தேதியிலேருந்து அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்த வாரம் பாக்கியலட்சுமி சீரியல் முடிய போகுது. அதனால் அடுத்த வாரம் போட போகிறாங்க. இந்த ப்ரொமோ இப்போ பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிந்து பைரவி அப்படிங்கிற தொடர் தான். சிந்து பைரவி அப்படிங்கிற தொடர் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லபடியாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதில் சிந்துவை பார்த்தீங்கன்னா சிவா விரும்ப ஆரம்பித்தார். இதுக்கு முன்னாடி வெறுக்க ஆரம்பித்தார். ஆனால் இப்போ விரும்ப ஆரம்பித்தார். இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ ஸ்னேகா எப்போ தான் நீ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சிந்துவை டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்னை ஏற்றுக்கோன்னு சொல்கிறாங்க. நீ உனக்கு எப்படி வாழணும் ஆசைப்பட்றியோ அதே மாதிரி நீ வாழ்ந்துக்கோ, உன் ஆசைப்படியே நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, நீ சிந்து கூட வாழணும்னு நீ முடிவு பண்ணிட்டியா? எவ்வளோ சீக்கிரம்? ஓஹோ, அப்படியே பேசுகிற, உன்னை நான் சந்தோஷமாக வாழ விட்டுருவேன், நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்னேகா சபதம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.